பீரங்கி பத்தில சின்னதாக இருக்குது. இப்படி வீட்டுக்கு அழகுக்கு வாங்கி வச்சுக்கலாம். மலேசியாவில் வந்து பிளேட்டு முழுகிச்சேன். அது உங்கள் பையன் தான் காணப்படாது. அதில் புஷ்பநாதன் பேர். சரி சரி. அவர் நான் வந்து பார்த்துக்கிட்டு இது என்னது சாப்பாடு? இது வந்து ஸ்டீம் பன். இது வந்து சைனீஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இது ஃபேமஸான சைனீஸ் ஃபுட். சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீக். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, கோலாலம்பூரில் இருக்கிற மெயினான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சென்ட்ரல் மார்க்கெட்டு. நிற்கிறதுக்கு பின்னால் தான் அப்படி சென்ட்ரல் மார்க்கெட்டு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா பசார் சினி பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க அந்த மார்க்கெட்டு உள்ளே போய் என்னென்ன கடைகள் இருக்குன்னு போய் பார்ப்போம். இதாங்க கோலாலம்பூரில் இருக்கிற சென்ட்ரல் மார்க்கெட்டு. உள்ளே போவோம். இது என்ன சில்வர் பத்திர கடை மாதிரி இருக்கு. இது நான் வெளியில் உள்ளதா இல்லை. ப்ளீஸ் சரி. இது மட்டும் ரிக்ஷா மாதிரி இருக்கு பாருங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா. இந்த கத்தி மாதிரி இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள கத்தி மன்னர் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கத்தி. இந்த கடை ஃபுல்லாக இந்த வெள்ளி இந்த ஜாமான் தான். இதுதான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். சாக்லேட்டு எல்லா வகையும் இருக்குது. சாக்லேட்டுங்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் மிஷின் ஓடிட்டு பாருங்க. பல டேஸ்ட்டில் இருக்குது ஐஸ்கிரீம். இது ஃபுல்லாக எப்படின்னா சாக்லேட்டு, ஜூஸ், ஐஸ்கிரீம் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். பாருங்க, இங்கே வந்து உள்ளே வந்த பக்கம் எல்லாம் வாங்கியிருக்கலாம். நமக்கு ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு என்னென்ன வேணுங்கிறத வாங்கிடலாம். இது உள்ள பழ வகைகள் தான், பழங்கள் தான் இருக்குது பாருங்க. எல்லா பழமும் இருக்குது. மாம்பழத்துலேருந்து வாழைப்பழத்துலேருந்து எல்லா பழமும் இருக்குது. டொரியா இருக்குது. ஆனால் டொரியாவில் வந்து பிளாஸ்டிக்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. டொரியாலாம் இருந்தால் இந்த பசார் ஃபுல்லாக ஒரே வாசமாக தான் இருக்கும். டொரியா வாசம். வீடு வந்து எல்லாம் ஜூஸாக தான் வச்சுருக்காங்க. ஜூஸ் ஐட்டம் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸு. இது வந்து காய்கறி பற்றிலாம் அப்படி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க காய்கறி ஃபுல்லாக. ஒரு இது வந்து தர்பூசணி பழம் இருக்குல்ல, அது பாக்ஸில் வெட்டி வச்சுருக்காங்க. ஒரு டப்பா வந்து 6 வெள்ளி தர்பூசணி. இது வந்து கொடிமுந்திர பழம் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல. 33 வெள்ளி 88 காசு ஒரு டப்பா போட்டாரே. இப்போ இதுதான் கொடிமுந்திரி பழம். அப்போ இது என்ன பழம் தெரியல. அப்படியே வாங்க உள்ளே போவோம். உள்ளே வேறு என்ன கடைகள் இருக்குன்னு போய் பார்ப்போம். இது உள்ளே வந்து எப்படின்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. எல்லா வகையான ஜாமான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து காஸ்ட்லியான ஐட்டம். பிஸ்கட்டு, சாக்லேட்டு எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம் தான். இது என்ன கூடையோடு வச்சுருக்காங்க. கூடையோடு இருக்கா இல்லை தனியாக வாங்குறதா? தனியாக தான் வாங்குறது. ஒரு பிஸ்கட் பாக்கெட் 7 வெள்ளி 63 காசு. இது எப்படின்னு தெரியல. ஒன்று எடுக்கிறதா இல்லை மொத்தம் அப்படி ஒரு கூடையோடு எடுக்கிறதுன்னு தெரியல. இது மூலிகை ஐட்டம் மாதிரி இருக்குது பார்க்க. இதில் பார்த்தா வெறும் இது மிட்டாய் கடை இது. ஆனால் ஆளுகள்லாம் யாரும் இல்லை. எடுத்துகிட்டு போயிட்டு முன்னால் போயிட்டு கல்லால் பில்லு கட்டிட்டு வெளியாகணும்னு நினைக்கிறேன். இதுதான் உள்ள இந்த சேல்ஸ் இல்லை மெனு. சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு உள்ள. அதிலே இந்த ஓரத்தில் கடை வச்சுருக்காங்க.
பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, வாய் ஊறுது. வித்தியாசமாக இருக்கு பாருங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படிங்கிட்ட வந்து வெறும் பொம்மை கடையாக இருக்குது. அப்படியே வா வான்னு யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, பார்ப்போம். பொம்மை தானே. இங்கே வந்து எப்படின்னா ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னால் இந்த மாதிரி பொம்மை வாங்கி வைப்பாங்க. அதாவது பெரும்பாலும் சீனர் கடையில் தான் வைப்பாங்க. பரவாயில்ல, ரெஸ்டாரண்ட் இருக்குது, மக்கான் ஹலால்னு, ஹலால் சாப்பாடு இது உள்ளே இருக்குது. நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி தாங்க வரேன். அது உங்களுக்காக தான் வரேன். நானும் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஷாப்பிங் இந்த மார்க்கெட்டை உள்ளே காமிச்ச மாதிரி இருக்கும். இங்கிட்டு உள்ள சைடில் வந்து இங்கிட்டு கடைகள் நிறையா இருக்குது. ஃபுல்லாக சைனீஸ் சம்மந்தப்பட்ட ஜாமான் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்து ஜாமான்லாம் இருக்கு பாருங்கள், பீரங்கி மாதிரி இருக்குது. பீரங்கி பற்றில சின்னதாக இருக்குது, அப்படி வீட்டுக்கு அழகுக்கு வாங்கி வச்சுக்கலாம். அலாவுதீன் அற்புத விளக்குலாம் இருக்குது. அலாவுதீன் அற்புத விளக்கு விதவிதமாக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்தால் எல்லாமே அந்த காலத்து பொருள்கள் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இந்த கடையெல்லாம் இருக்குது. அந்த காலத்து ஃபோனு, ஜாரு வேணுங்கிறத வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இந்த கடையெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ஜாமான் காப்பர்லேயே இருக்குது. அழகழகாக இருக்குது பாருங்க, காப்பர் பார்க்குறதுக்கு. காப்பரில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஜக்கு அந்த மாதிரி கொப்பளம் மாதிரி இருக்குது, எல்லாம் காப்பரில் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே காப்பரில் தான் இருக்கு. சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க. எல்லாமே வந்து சாமி சிலை எல்லாமே காப்பரில் வச்சுருக்காங்க. இது வந்து 100% காப்பரில் தான். இது சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரிஜினல் பாருங்க. இதெல்லாம் கையில் மட்டும் ரிங் ஆகாது, கையில் மட்டும். மாடியில் என்ன இருக்குன்னு தெரியல, மாடியில் அவங்க போய் பார்ப்போம். மாடியில் வந்தாச்சு. மாடியில் வந்தால் துணிக்கடை இருக்குது. துணிக்கடை ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தாங்க, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். ஃபுல்லாக அழகு பொருள். துணிக்கடை ஃபுல்லாக அழகுக்கு வச்சு, வீட்டுக்கு அழகு வைப்பாங்களே அந்த மாதிரி அழகுக்கு வைக்கிறதுனா வந்து வாங்கிடலாம். இல்லை ட்ரெஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. சட்டையெல்லாம் வச்சுருக்காங்க, சட்டை கைலி. இங்கே உள்ள மலேசியா கைலி பற்றில, மலேசியாவில் உள்ள கைலி இப்படி தான் இருக்கும். இது ஜென்ஸ் ஊற்றுறது, இது வந்து லேடிஸ் உள்ளது. சட்டைகள் கலர் கலராக இருப்பாங்க. மலேசியாவில் வந்து அதிகமாக விரும்புவாங்க இந்த மாதிரி. சட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது லேடிஸ் யூஸ் பண்ணுறது, லேடிஸ்குள்ளே இதம்மா. இங்கே பாருங்க, இது வந்து இதுவும் மேலே மாடியிலையும் அழகு பொருள் தான் வச்சுருக்காங்க. பழைய காலத்து ஜாமான் மாதிரி இருக்குது பார்க்க. இது மாடியில் ஃபுல்லாக துணி கடை தாங்க அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக துணி சேல்ஸ் தான் மாடியில். சரி, இப்போ நம்ம வாங்க கீழே போவோம். நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு வந்து பார்த்தா வீட்டுக்கு வைக்கிற அழகு பொருள், ட்ரெஸ்ஸு, ரெஸ்டாரண்ட் இதுதான் இருக்குது. வேறு எந்த கடையும் இல்லை, எல்லாமே இந்த கடையில் தான். மற்றபடி வீட்டுக்கு அழகு சேர்க்கணும் அப்படின்னா இந்த உள்ள வந்து இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் வந்து வாங்கிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. அந்த காலத்து ஜாமான்லாம் இது யாபத்துக்கு வாங்கணும்னா வாங்கி வச்சுக்கலாம். புதுசாக உள்ள வாங்கி வீடு அழகு சேர்க்கணுன்னா அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜாமான் வாங்குறதுன்னா சென்ட்ரல் மார்க்கெட்டு வாங்க. பசாசேனி பக்கத்துலேயே இருக்குது இந்த மார்க்கெட்டு. நம்ம சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டோம். அவங்க இங்கிட்ட ஒரு கடையில் நிறையா இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம்.
இங்கிட்ட பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட் ஜாஹீர். ஓகே, நம்ம இதெல்லாம் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம சாப்பிடுவோம். பார்க்குற சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன கடைகள் இருக்குன்னு. வரிசை 2 பக்கம் கடைகள் இருக்குது. அளவுக்கு உள்ள பொருள், கண்ணாடி, வாட்சு, மணி பர்ஸு, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னாக்கும் சாப்பிட்ற ஐட்டம் தான், ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க, இதுனா பேர் வந்து பாவும்பாங்க, பாவு சிட்டா பாவு. இதுக்குள்ளே வந்து இந்த இருக்கு பாருங்க, ஹோட்டலில் இருக்கு பாருங்க, உள்ளே வந்து ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க. கோகோனட்டு, சாக்லேட்டு, சிக்கனு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று இருக்கும். எந்த டேஸ்ட் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது என்னது சாப்பாடு இது? இது வந்து ஸ்டீம் பன். இது வந்து சைனீஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இது ஃபேமஸான சைனீஸ் ஃபுட். இது வந்து உள்ளே என்ன இருக்கும்? இது வந்து உள்ள கொக்கோனட் இருக்கும், பீனட் இருக்கும், சிக்கன் இருக்கும், பீஃப் இருக்கும், அப்புறம் காயா, ரெட் பீன் அதெல்லாம் இருக்கும். ஒவ்வொன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் வச்சுருப்பீங்க. இது ஒன்று எவ்வளோ விலை? இது ஒன்று 3 வெள்ளி. 3 வெள்ளி வருமா? வேறு அடுத்து என்ன அது? காஃபி இருக்கு. காஃபி வியட்நாம் காஃபியா? வியட்நாமீஸ் காஃபி. அப்புறம் நாங்கள் இது வைக்கிறோம், இது பேர் வந்து பாவ். அது காஃபி ஐட்டம். இந்த பாவ், இது பேர் பண்ணால் பாவா? பாவ். தேங்க்ஸ்க்கா. இங்கிட்ட வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க பாருங்கள், பழத்திலே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இது வந்து வாட்டர் மெலன்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இது வந்து மேங்கோவில் செஞ்சு வச்சுருக்காங்க. சுற்றிட்டே இருக்கு பாருங்கள், அப்படியே கெட்டி ஆகாமல் அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கும். இல்லை ஃபாரினர்ஸ் தான் போகிறாங்க பாருங்க. இங்கே டீ கடை இருக்குது, டீ தம்பின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. வாங்க நம்ம போய் இங்கே ஒரு டீ குடிப்போமா? சைக்கிளே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பிரீஃபில்ல ஒன்று இருக்குது, நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். பிரீஃபில்ல ஒரு இந்த கடை இருக்குது. வாங்க இங்கே ஒரு டீ குடிச்சு பார்ப்போம். அப்பா ஐயாட தேலியா? ஓகே, மசாலா டீ. ஓகே, சைஸ் நோக்கம். ஓகே, ini small. அம்மாக்கிட்ட வந்து மசாலா டீ சொல்லியிருக்கோம். டீ தம்பி கடையில் வந்து குடிச்சு வைப்போம் எப்படின்னு. நல்ல டேஸ்ட்டுங்க. நீ apa campur? Dia ada dalam kayu manis, cengkeh, dengan halia. பட்டை, இஞ்சி, அப்புறம் ஒன்று நம்ம சொல்கிறாப்புல அது 3 சேர்ந்து தான் இந்த மசாலா டீ தயாரிக்கிறாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூடாகவும் இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது. பிரபா எத்துறீங்க? 1 வெள்ளி தாங்க. ஒரு டீ வந்து 1 வெள்ளி தான். நம்ம வந்து சின்னதாக கொடுத்துருக்கோம், சின்ன கிளாஸு. இதே வந்து பெரிய கிளாஸ் எடுத்த பக்கம் 3 வெள்ளிக்கு இருக்குது, 5 வெள்ளிக்கு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு கிளாஸ் வித்தியாசம். நம்ம வந்து இந்த டீ தம்பி அப்படின்னு கடை இருக்குது, அந்த கடையில் டீ குடிச்சிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்தா வடையெல்லாம் வச்சுருக்காங்க, ஆமா வடை, உளுந்த வடை, கறிப்பாப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேக் வகைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே மக்களே, சென்ட்ரல் மார்க்கெட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ வெளியில் உள்ள கடையை நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னால் ஒரு சாப்பாடு கடை ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நிற்கிறோம். உள்ளே போய் சாப்பிடுமா? பசியாக இருக்குது. உள்ளே போய் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டுட்டு அப்படி சாப்பிடுவோம். எனக்கு பின்னால் பற்றிலாம் மயில் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக. வாங்க இப்போ நம்ம கடைக்குள்ளே போய் சாப்பிடுவோம். ரெஸ்டாரண்ட் யூசுப் ஜாஹீர். வாங்க உள்ளே போய் சாப்பிடுவோம். கூட்டம் அழகும் போது கடை, சாப்பாடு எப்போ இருக்குன்னு உள்ளே போய் நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம்.
கடைங்கெல்லாம் விசாலமாக இருக்குது, பெரிய கடையாக இருக்குது. சாப்பாடு என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்டு சாப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. காலைல எத்தனை மணி இருந்து திறப்பீங்க இது? காலையில் சுப தொழுதுட்டும் திறக்கிறோம். காலைல சுபம் திறந்துருங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து எந்த ஒரு இது எங்கே மலேசியாவே இருக்கிறோன்னா இல்லை ஊர்லேருந்து? நம்ம ஊர்லேருந்து வந்தோம். ஊரில் வந்தோம். எந்த ஊருங்க? அணைக்குளம். அணைக்குளமா? இப்போ தொடர்பு இருக்கா? ஊர் தொடர்பு இருக்கா? ஆமாம் ஆமாம், ஊருக்கு போகிறோம். ஊர் தொடர்பு இருக்குது. ஆமாம். மற்றபடி நீங்கள் ஃபேமிலி எல்லாம் இங்கே இருக்கீங்க? ஃபேமிலிலாம் இங்கே. ஓகே. ஃபேமிலியோடு இங்கேயே இருக்கிறோம். இங்கே கடை ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறோம். இங்கே சரிங்க. பிள்ளைகள்லாம் இங்கேயே எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாமே அடிக்கடி அப்பப்போ ஊருக்கு போக்குவரத்து இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நோம்புக்குள்ள இருக்காங்க. நோம்புக்குள்ளே ஊருக்கு போயிட்டு வரோம். நோம்புக்குள்ள ஊருக்கு போயிட்டு சொந்தமாக அங்கே இருக்காங்க. ஆமாம் ஆமாம். நம்ம தம்பி அக்கா எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க. எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது. வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க. என்ன ஓகே, நமக்கு தேத்தரை போட்டா தேத்தரை ஸ்பெஷலாக இருக்குண்ணா. ஏன் சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேத்தரை குடிப்போம். சாலஜா உங்க பேருண்ணே? வசீம். மீகோரி போகிறோம்ல. எல்லாம் களியிலே எல்லாம் ரெடியாக வச்சுக்காம வெள்ளரிக்காய், எலுமிச்சப்பழம், கோரியம் போட்டு அதுக்கு மேலே எல்லாம் வச்சுருவாங்க. எலுமிச்சப்பழமும் வெள்ளரிக்காய். என்னத்த ஸ்பெஷலு? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பிரியாணி. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கறி கப்பலாய்க்கன் தான் நம்ம ஃபேமஸ்ஸு. நம்ம வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்து கப்பலாய்க்கன் தான் ஃபேமஸ். ரெஸ்டாரண்ட் யூசுஃப்னாவே வந்து கப்பலாய்க்கன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மீன் தலைக்கறி. இங்கே மீன் தலைக்கறி வந்து இங்கே மலேசியாவிலேயே ஆரம்பித்தது வந்து ரெஸ்டாரண்ட் யூசுஃப் தான். அதுக்கடுத்து மறுபடியும் எல்லோரும் வந்து இப்போ கப்பலாய்க்கன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இன்னும் வந்து நம்மளுடைய கப்பலாய்க்கன் வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கடை எத்தனை வருஷமாக தான் இருக்குது? 45 வருஷமாக இருக்குது. 45 வருஷமா? 81 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ரெஸ்டாரண்ட் யூசுப் முதல்ல ஸ்டேடியம் மேட்டேக்காவில் தான் ஆரம்பிச்சது. ஸ்டேடியம் மேட்டேக்கா அங்கே இருந்து ஆரம்பித்து இப்போ சென்ட்ரல் மார்க்கெட்டு, டயாபூமி, நம்ம சுங்கவாங் பிளாசா, புடுராயா, நிறைய இடத்துல நம்ம பிரான்ச் இருந்துச்சு. இப்போ எல்லா இடங்களும் வந்து தனித்தனியாக வேறு ஆட்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிரான்ச் தான். இப்போ ஒரு பிரான்ச் தான் இருக்குது. முன்னாடி சுங்கை புழு, சிராசு, சென்ட்ரல் மார்க்கெட் உள்ளே இருந்துச்சு. இப்போ சென்ட்ரல் மார்க்கெட் உள்ளதான் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். இப்போ இது என்ன பிரியாணி ஸ்பெஷலு வெஜிடேரியன் உள்ளது. ஆனால் வந்து உங்களுக்கு சிக்கன் வேணும்னா சிக்கன் கொடுக்கலாம், மட்டன் வேண்டாம் மட்டனு, ஃபிஷ் பிரியாணி வேண்டாம், மீன் பிரியாணி வேண்டாம் மீன் பிரியாணி கொடுக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ உங்களுக்கு விருப்பமான இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இது கறிக்கோழி, இது வந்து ஆயாம் பவாங் சொல்கிறது. இது மீன் கப்பலாய்க்கான். ஆனால் வந்து நம்மள்கிட்ட வந்து கப்பலாய்க்கான் சிவப்பு மண்டை நல்லா இருக்கு. ஆனால் இது சிவப்பு மண்டை சொன்னாதான் ஆர்டர் பண்ணால் தான் வந்து ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குறது. இது என்ன மீன்? இது வந்து வஞ்சலை மீன் சொல்லுவாள்ல, திங்கிரி மீன். ஊரில் வந்து வஞ்சலை மீன் சொல்லுவோம். இது வந்து ஆட்டிறைச்சி பிரட்டல். இது பீஃப். இது மாட்டிறைச்சி. மாட்டிறைச்சி கிச்சாப்பாது. மாட்டிறைச்சி கிச்சாப்பு. இது வந்து அயாம் மாடு இனிப்பு கோழி. இது அயாம் கிச்சாப். அயாம் கிச்சாப். இது என்னது? இது கோழி. இது வந்து மீன் சென்னை, மீன் முட்டை, துளுரிக்கான மீன் முட்டை. இது கோழி ஈரல், சிக்கன் 65.
இது ஊடான், பெரிய ஊடான் இருக்குது, சின்ன ஊடான் இருக்குது. ராட்டு மீன் இது ராட்டு. இது மீன் திங்கிற மீன் தான், வஞ்சலை மீன். வஞ்சர மீன் தான் அது. வஞ்சலை மீன் தான், சீலா மீன் சொல்லுவாள்ல. இது கனவா. கனவா அது சொத்தம் கோரிங்க. கனவா பொரியல் இது. கனவா பொரியல். அவுச்ச முட்டை. அவுச்ச முட்டை. இது வந்து துளூர் மாசின். துளூர் மாசின். இது பிரியாணிக்கு பிரியாணி வந்து பிளைனாக வாங்கிட்டு அப்புறம் பிளேனாக வாங்கிட்டு நம்ம என்ன ஐட்டம் உங்களுக்கு வேணுமோ அப்புறம் அந்த ஐட்டத்தில் வந்து கொடுக்கலாம். வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறத ஆட் பண்ணலாம். இது கறிக்கோழி ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பொரிச்ச கோழியோட ரொம்ப பேர் பொரிச்ச கோழி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம மட்டன், ஆமாம் மட்டன் ஆட்டிறைச்சி வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும், ஆட்டிறைச்சி நல்லா இருக்கும். காலையில் சாப்பாடுலாம் இருக்கா? காலையில் எல்லா சாப்பாடும் இருக்குது. காலையில் என்னென்ன சாப்பாடு? காலையில் பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது, நம்ம ரவா தோசை இருக்குது, இட்லி தோசைலாம் இருக்கு. இட்லி முன்னாடி இருந்துச்சு, இப்போ வைக்கிறது இல்லை. மற்ற ரொட்டி நான் இருக்குது, மீன் கோரிங், நாசி கோரிங் இதெல்லாம் இருக்குது. ஃப்ரைட் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இருக்குது. நமக்கு ஒரு சாப்பாடு வாங்க. ஒயிட் ரைஸு, பொரிச்ச கோழி ஒன்று வைங்க. பொரிச்ச கோழி வெட்டி வச்சுருங்க. கப்பா வைங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பொரிச்ச கோழி சாப்பாடு சாப்பிடுவோம். வேற என்ன வைக்கிறது? காய்கறி என்ன இருக்கு? ஓகே, வந்து கோபிஸ் கொஞ்சம் வைங்க. கறி வந்து சம்பர் பண்ணிடுங்க. இல்லை அதுலேயே சம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக ஊற்றிடுங்க. நம்ம வந்து கறியை ஃபுல்லாக சம்பூர் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகே, நாசிகண்டா சாப்பிட போகிறோம். ஓகே, சாப்பாடு ரெடி. பொரிச்ச முட்டை ஒன்று வைங்க. மக்களே, சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. பொரிச்ச கோழி எல்லா குழம்பும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஊற்றிருக்காங்க. காய்கறி வந்து கோபிஸ் வச்சுருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். கோச்சுக்கிறாதியே, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன். இது வந்து பொரிச்ச முட்டை, வெங்காயம் ஆனியன்லாம் போட்டு பொரிச்ச முட்டை கேட்டிருந்தேன். அப்பளம் நல்லா பொரிச்சு அப்பளம் கொடுத்துக்காம நைட்டு வச்சு சரியாக தெரியல. வாங்க சாப்பிட்லாம். குழம்பு எல்லா குழம்பு ஊற்றி தம்பூர் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலுங்க. பொரிச்ச கோழி நல்லா இருக்கு. நல்லா மசாலாலாம் சேர்ந்து உப்புலாம் கரெக்டாக சூப்பராக போச்சுருக்காங்க. இந்த குழம்பு மிக்சிங் பண்ணி இந்த வெள்ளை சோறில் குழம்பு மிக்சிங் பண்ணி இந்த பொரிச்ச கோழிக்கும் சூப்பராக இருக்குது டேஸ்ட். இங்கே எப்படின்னா மீன் தலை தான் ஃபேமஸ். மீன் தலை வச்சு குழம்பு ஊற்றிருப்பாங்க, அதான் ஃபேமஸ்ஸு. ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து மீன் தலை சாப்பிட்ற ஒரு ஐடியா இல்லை. பொரிச்ச கோழி பார்த்தோன்னா அப்படியே வாய் ஊறிச்சு. நல்லா சுட வச்சுருந்தாங்க, சுட பொரிச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பொரிச்ச கோழி கேட்டாச்சு. யூசுப் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த கடைக்கு போஸோட பையன் அவர். நீங்கள் எத்தனை பையன்? நான் ரெண்டாவது. இது எத்தனை பேர்? நாங்கள் மொத்தம் 5 பேர். நீங்கள் வந்து ஊருக்குலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எந்த ஊருக்கு போகிறீங்க? ராமநாதபுரம். நீங்கள் அங்கேருந்தா உங்கள் பூர்வீகம் தான். பனைக்குளமா ஏதோ ஒரு பனைக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம். இப்போ அப்பப்போ ஊருக்கு போய்க்கிறீங்க? ஆமாம். இந்த கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக பசார் சினி பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல்ல, அது நேரம் வந்து சென்ட்ரல் மார்க்கெட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட் யூசுப் ரெஸ்டாரண்ட் இருக்கும்.
வந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். நம்ம கஸ்டமர் அண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க டேஸ்ட் எப்படிங்க இப்போ இந்த கடையில்? அண்ணே வணக்கம்ண்ணே. சாப்பாடு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. இங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் கடைக்கு? நான் வந்து 2014ஆம் வருஷத்துலேருந்து வரப்போகிறேன். பிளேன் எம்ஏக்கு பூனியில் என் மகன் தான் காண போனாங்க. மலேசியாவில் வந்து பிளேட்டு முழுகிச்சேன். அது உங்கள் பையன் தான் காண போனதா? அதில் மகன் தான் புஷ்பநாதன் பேர். சரி சரி. அவர் நான் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கேஸ் விஷயமா வரப்போக இந்த கடைக்கு தான் நான் வருவேன். வந்து சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ரெகுலர் அந்த கடைக்கு வருவீங்க? ரெகுலராக. அது என்னாச்சு அந்த பையன் காண போன விஷயம் என்னாச்சு? இது 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்றும் ஒரு முடிவு தெரியாமல் இருக்குது. இடையில தேடுறாங்களா? இல்லை தேடுறாங்க. மறுபடியும் வந்து 9வது மாதம் வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் எப்படின்னு பார்ப்போம். இந்த கிளைமேட் சரியா இல்லை இப்போதைக்கு அப்படிங்கிறாங்க. இங்கிலாந்து நிறுவனம் தேடி கொடுக்குறாங்க. இங்கிலாந்து நிறுவனம் தேடி கொடுக்குறாங்க. தேடி கொடுத்து முகத்தில் பார்த்துட்டா நல்லா இருக்கு. இப்போ கூட சமயத்தில் இந்தியாவில் ஒரு விமானம் ஆமாம் இருந்துச்சு. எல்லாம் பாடி எடுத்து கொடுத்துட்டாங்க. பார்க்குறாங்க. அப்படியே துக்கம் கொஞ்சம் மறைஞ்சிட்டே வரும். இந்த 11 வருஷமா என்ன முடிவு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நினைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இப்படி போயிட்டு இருந்தாலும் ஒரு விமானம் பறக்குதுன்னா நம்ம பள்ளியோட என்னாச்சு தெரியலையே. அதே மாதிரி அந்த விமானத்தோட நம்பர் எந்த வாகனத்துலையாவது இருந்துச்சா, 3 போட்டோம் இல்லை 3 போட்டோம் 8 அது மாதிரி மகன் ஞாபகத்துக்கு வந்துடுறாரு. இதே மாதிரி தான் இப்போ அந்த 11 வருஷம் போயிட்டு இருக்கு. தேடின பாடு இல்லை, கிடைச்ச பாடு இல்லை. இன்னும் இல்லை. இது வரைக்கும் ஒரு முடிவு தெரியல. தேடுறோம் வந்து தேடி முடிவு தெரியாமல் அப்படி இருக்குது. ஒரே மகன் இந்த பிள்ளை வந்து யாருக்கும் அமையாது. மாதம் எங்களுக்கு வந்து 2000 வெள்ளி கொடுத்துருவாரு சாப்பாட்டு பணம், வீட்டு பணம், கரண்ட் பில்லு, எக்ஸ்ட்ரா பில்லு எல்லாம் அவர் பார்த்துக்குவார். என்ன வேலை செய்கிறாரு அவர்? வந்து முன்ன வந்து பெட்ரோல்நாத்தில் இருந்தார். அது பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு வந்து சேர்ந்தார். ஆரம்பம் வந்து எக்ஸ்ட்ராவில் இருந்தார். நல்ல வருமானத்தில் வந்து இந்த கடைசியை சேர்ந்த அதில் வந்து உலகம் முழுவதும் 87 நாட்டுக்கு போயிட்டு வரணும் அக்ரிமெண்ட். அந்த மாதிரி இருந்தார். அப்போ வந்து 24 நாட்டுக்கு போய் வந்தார். பெய்ஜிங் வந்து 25வது நாடு. 25வது நாடு. ஒரு முடிவு இல்லாமல் யாருக்கும் இப்படி ஒரு நிலம் வரவே கூடாது. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மை நடக்கும். மலேசியாவில் உள்ள ஃப்ளைட்டு காணப்படும் சொன்னாங்க. அவங்களோட பையன் இவங்க தான். நம்ம அண்ணன்ட்ட வந்து சாப்பாடு வந்து எப்படின்னு சொல்லி கேட்டோம். சாப்பாடு நல்லா இருக்குண்டாங்க. கடைசியில் அவங்களோட கவலையை தெரிவித்தாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக சொன்னது. இதான் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ரொட்டி நான்லாம் இருக்கேன். நீ ரொட்டி நான்க? ரொட்டி நான். ரொட்டி நான், ஐயம் தந்தூரி, ஐயம் இதுதான் ரொட்டி நான் போடுவாங்க. அது வந்து இப்போ இந்த அடுப்புக்குள்ள வைப்பாங்க பாருங்க. தட்டி தட்டி இந்த துணி மாதிரி இருக்குதுல இதில் வச்சு அப்படியே அடுப்புல வச்சுருவாங்க. இப்போ இதில் வெள்ளைப்பூடு போடுறாங்க. இது வந்து பல விதமாக இருக்குது. நான் இல்லையே வெள்ளைப்பூடு, ஒரு நிறைய டேஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. வெள்ளைப்பூடு போட்டு கேட்டால் வெள்ளைப்பூடு போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மற்றபடி பழங்கள்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஓகேண்ணே, நம்ம கடையில் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பிட்டு சரி நம்ம பக்கத்தில் வீடியோ எடுக்க வந்தேன். சரி நம்ம கடை தெரிஞ்சிச்சு எப்படி சாப்பிட வரலாம் வந்தேன். நல்லா சூப்பராக இருக்குது. சமைக்கிறது யாருண்ணே? நம்ம ஒரு ஆள் சமைக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சஜஷனேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். எல்லாம் நல்லபடியாக இருங்க, நல்லபடியாக வாங்க. இன்னும் ரொம்ப நாள் வரணும் நீங்கள். கண்டிப்பாக வருவேன். அடுத்து வர மக்கள் டூரிஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை மலேசியா மக்கள் யாரும் வந்தாலும் சரி, சென்ட்ரல் மார்க்கெட் பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. யூசுப் ரெஸ்டாரண்ட்டு. வந்து சாப்பிட்டு போய் டேஸ்ட்டு பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்து சென்ட்ரல் மார்க்கெட்டை சுற்றி பார்க்க வந்தோம். சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் கடை இருந்துச்சு, யூசுப் ரெஸ்டாரண்ட்டு. அந்த சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டேன். மலேசியாவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு பக்கம் வந்தீங்கன்னா யூசுப் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உண்மையாக நல்லாயிருக்கு. டூரிஸ்ட் வரவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் வருவீங்க. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான்.
டூரிஸ்ட் வந்தால் கூட இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூசுப் ரெஸ்டாரண்ட் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் சுற்றி பாருங்கள். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குருவோம். நம்ம வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.